SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். பிள்ளையான் தொடர்பில் உயர்நீதிமன்றம் எடுத்துள்ள தீர்மானம். தமிழன் என்பதை உணருங்கள், MPPயினரை எச்சரித்த அர்ச்சுனா. அரசு நிறுவனங்களுக்கு எரிபொருள் வழங்க டிஜிட்டல் அட்டை. வைத்தியசாலையில் நோயாளி எடுத்த விபரீத முடிவு. அமெரிக்காவில் இஸ்ரேல் அதிகாரிகள் சுட்டுக்கொலை அம்பலமானது காரணம். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசந்துரை சந்திரகாந்தனின் அடிப்படை உரிமைகள் மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியன் ரவீந்திரன் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பிள்ளையான் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுகிறார். கடத்தல் சம்பவம் தொடர்பில் கடந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பிள்ளையான் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் தான் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை ஊடாக தமது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் பிள்ளையான் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு நீதியரசர்களால் மஹிந்த சமயவர்த்தன மற்றும் மேனகா விஜயசுந்தர் ஆகியோர் அடங்கிய நீதியரசர் குழாம் முன்னிலையில் நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குறித்த மனுவை எதிர்வரும் ஜூன் மாதம் 17ஆம் தேதி மறுபரிசீலனை செய்து எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள நீதியரசர்கள் குழாம் தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதேச அபிவிருத்திக்குரிய பிரேரணைகளை கொண்டுவரும் பொழுது தமிழன் என்பதை மறந்துவிடக்கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவனை பார்த்து அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இவ்வாறான பிரேரணைகள் கொண்டுவரும் பொழுது கிழக்கு மாகாணத்தை மறக்கக்கூடாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பிரதேசவாதமாக இந்த பிரேரணை சற்று கவலை அளிக்கிறது எனவும் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், ஏற்றுமதி செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் ஒரு ஏற்றுமதி துறையிலே அனுபவம் உள்ளவன் என்பதற்காக இதுவரை கிட்டத்தட்ட இலங்கை பெறுமதிக்கு 4 வருடங்களில் $110,000 ஏற்றுமதி செய்தவன் என்ற அடிப்படையிலும் நான் உங்களுக்கு ஒரு சில விடயங்களை சொல்ல வேணும். இலங்கையிலிருந்து தேயிலை உற்பத்திக்கு அடுத்ததாக ஏற்றுமதி செய்யப்படுவது தோல் பதனிடும் தொழிற்சாலை வடக்கு மாகாணத்திலோ கிழக்கு மாகாணத்திலோ இன்றைக்கு ஒன்று கூட இல்லை. நிசாம் காரியப்பர் அவர்களுக்கும் நான் அதை சொல்ல விரும்புகிறேன். என்னென்றால் இந்த தோல் பதனிடும் இந்த தொழிற்சாலையானது மிகவும் முக்கியம். ஆகவே நீங்கள் இவ்வாறான ஒரு விடயங்களை கொண்டு வரும்போது இரண்டாவதாக ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த தோல் பதனிடும் தொழிற்சாலையை நீங்கள் எங்களுடைய சாவகச்சேரியில் முன்வைத்து நான் உங்களுக்கு சாவகச்சேரி மத்திய பொருளாதார நிலையத்தை அவர்கள் 2017ஆம் ஆண்டு கட்டி 2021ஆம் ஆண்டு வரைக்கும் அது 24ஆம் ஆண்டு வரைக்கும் இன்று கூட திறக்காமல் பூட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்ப குழப்ப பாதாகரண்டை பாக்கிய கதாக்கல இவனோட பாச கதாக்கண்டிக்க. ஆனால் என்ன நடக்கிறது என்றால் எங்களுடைய சாவகச்சேரியை கூட இந்த டிசிசி மீட்டிங்ல கதைத்து எத்தனை நாட்களாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு அதை எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஞாபகப்படுத்துகிறேன், 30ஆம் தேதி டிசிசி மீட்டிங் இருக்கிறது. நீங்களும் பாருங்கள், நானும் பாருகிறேன், கதைப்போம். அது கூட மீடியாக்களிலே வேறு முக்கியமான விடயம். அரசு நிறுவனங்களின் வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்கும் போது பணம் செலுத்துவதற்காக புதிய டிஜிட்டல் அட்டைகள் அறிமுகப்படுத்த இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. எரிபொருள் விநியோகத்தில் முறைகேடுகள் தவிர்த்து செயற்திறனை அதிகரிக்கும் நோக்கில் இது செய்யப்படுகிறது. புதிய அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் கொள்கையின் கீழ் புதிய அட்டை அறிமுகப்படுத்தப்படுகிறது. பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பிலுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் சில அரசியல்வாதிகளின் பெயர்கள் மற்றும் முகவரிகளை நாடாளுமன்றத்தில் வெளியிட தயாராக இருப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல்வாதிகள் 10 பெரிய பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புகளை கொண்டுள்ளார்கள் என்று சமீபத்தில் வெளிப்படுத்தியதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பிலுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் அரசியல்வாதிகள் குறித்து தகவல்கள் வெளியிடப்படும் என்று அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சை பிரேமதாச புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் ஆனந்த விஜயபால இவ்வாறு கூறியுள்ளார். இது தொடர்பான விசாரணைகள் முடிந்த பிறகு தொடர்புடைய தகவல்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொலனறுவை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளி ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த 18ஆம் தேதி மாத்திரைந்து வந்த 55 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையான குறித்த நபர் பொலனறுவை வைத்தியசாலையில் 18வது வார்டில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்.
இவர் மூச்சு திணறல் மற்றும் சிறுநீரக நோக்கி சிகிச்சை பெறுவதற்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புலனறுவை வைத்தியசாலையில் 23வது வார்டில் 5 நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த இவர் நேற்று பிற்பகல் தன்னிடம் வைத்திருந்த மாம்பழம் வெட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் கத்தியை பயன்படுத்தி தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் வைத்தியசாலையில் காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவிக்கையில், நோயின் காரணமாக ஏற்பட்ட வலியை தாங்க முடியாமல் இவர் தவறான முடிவெடுத்ததாக சந்தேகிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள். வாஷிங்டன் டிசியில் உள்ள இஸ்ரேல் தூதரகத்தில் 2 ஊழியர்கள் கொல்லப்படுவதற்கு ஜூத எதிர்ப்பு மற்றும் இஸ்ரேல் எதிர்ப்பு தூண்டுதல் சூழலே காரணம் என்று இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சர் கிடியோன் சார் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த தூண்டுதல்கள் பல நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் தலைவர்கள் மற்றும் அதிகாரிகளாலும் குறிப்பாக ஐரோப்பாவிலிருந்து செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் உள்ள இஸ்ரேலிய தூதரகங்களுக்கும் ஜூத சமூகத்துக்கு எதிரான பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்து ஐரோப்பிய நாடுகளின் அதிக கவலை இருப்பதாக சார் மேலும் குறிப்பிட்டுள்ளார். உலகெங்கிலும் உள்ள இஸ்ரேலிய தூதரகங்களின் பாதுகாப்பு அதிகரிக்கப்படும் என்றும் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்துள்ளார். வாஷிங்டன் டிசியில் உள்ள தலைநகர் ஜூத அருங்காட்சியகத்தில் நடந்த ஒரு நிகழ்வுக்கு வெளியே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 இஸ்ரேலிய தூதரக ஊழியர்கள் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து நெதன்யாகு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அத்துடன் கொடூரமாக ஜூத எதிர்ப்பு கொலையால் தான் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக நெதன்யாகு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கான இஸ்ரேலிய தூதர் மற்றும் அமெரிக்க ஆண்டனி ஜெனரல் பாம் போண்டி ஆகியோர் இந்த விவகாரங்கள் பற்றி தமக்கு தெரிவித்ததாகவும் கொலையாளியை அமெரிக்கா நீதியின் முன் நிறுத்தும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஜூத எதிர்ப்புக்கு எதிராக தெளிவாக நின்றதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு நெதன்யாகு நன்றிகளையும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இஸ்ரேலிய தூதரக அதிகாரி இருவரும் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிள்ளையான் தொடர்பில் உயர்நீதிமன்றம் எடுத்துள்ள தீர்மானம். தமிழன் என்பதை உணருங்கள், எம்பிபியினரை எச்சரித்த அர்ச்சுனா. அரசு நிறுவனங்களுக்கு எரிபொருள் வழங்க டிஜிட்டல் அட்டை. வைத்தியசாலையில் நோயாளி எடுத்த விபரீத முடிவு. அமெரிக்காவில் இஸ்ரேல் அதிகாரிகள் சுட்டுக்கொலை அம்பலமானது காரணம்.